நடைபெற இருக்கிற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். ஒன்று, மீண்டும் மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவார்களேயானால் இனி இந்தியாவிலே தேர்தலே இருக்காது என்ற வகையிலே அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. வாரந்தோறும் மாதந்தோறும் தமிழ்நாட்டுக்கு வருகிற பிரதமர் எந்த விதமான நிதியும் தமிழ்நாடு அரசுக்கு தராமல், வெள்ளம் வந்தாலும் நிதி இல்லை, மற்ற எந்த செலவுக்கும் மத்திய அரசிலிருந்து பணம் தருவதில்லை என்ற நிலையை எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நிதி நெருக்கடியை உண்டாக்குகிற பணியை பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான வரி வசூல் மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ₹1 கட்டினால் வெறும் 29 பைசா மட்டுமே தந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்திய அளவிலே ஒரு கூட்டணியை, இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கி மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருகிற ஆட்சியாக மத்தியில் அமைக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் செல்கின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடி அவருடைய உரையை கேட்கிறார்கள். அவர் ஒவ்வொரு ஊரிலும் பேசுகிறார். ஒன்றிய அரசு நம்ம எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் இழைத்திருக்கிறது, ஓரளவு கூட ₹1 கூட பணம் திருப்பி தராமல், பணம் கட்டாத பீகாருக்கு ₹1 கட்டினால் ₹4 தருகிறார்கள், மத்திய பிரதேசுக்கு ₹2.53 தருகிறார்கள், நமக்கு 29 காசு தான் தருகிறார்கள். இது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற செயல் அல்லவா? எனவே தமிழ்நாடு வளர்ச்சி பெற, இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகிற வகையிலே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அருண்நேர் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். கிராமத்தில் இருக்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களும் உங்களுடைய பேராதரவை தந்து உதயசூரியன் சின்னத்திலே தந்து அவரை வெற்றி பெற வையுங்கள். இந்த பகுதியுடைய முன்னேற்றத்திற்கு என்றைக்கும் போல் தியாகராஜன் எடுக்கிற முடிவாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட இதே தொகுதியிலே வெற்றி பெற்று செல்வராஜ் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள், நாங்களும் அமைச்சராக இருந்திருக்கிறோம். எண்ணற்ற திட்டங்கள் இந்த திருச்சி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. இங்கு பேசுகிற போது இந்த 3 ஆண்டு காலத்தில் 3000 கோடி ரூபாய் திட்டங்களை தமிழ்நாடு அரசின் சார்பாக திருச்சிக்கு வந்திருக்கிறது. மேலும் இந்த பகுதி வளர்ச்சி அடைய, மேலும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக தான் இன்றைக்கு மணப்பாறையில் ஒரு பெரிய உணவு பூங்காவும், நம்முடைய பேருந்து நிலையம் அருகிலே மிகப்பெரிய ஐடி பார்க் ஒன்றை உருவாக்குவதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். எனவே இப்படி ஒரு நல்ல ஆட்சியை நடத்துகிற முதலமைச்சர் மகளிர் உதவித்தொகை என்று 1,16,00,000 பேருக்கு தருகிறார்கள். முதியோர் உதவித்தொகை 38 லட்சம் பேருக்கு தருகிறார்கள். இன்னும் எஞ்சி இருக்கிறவர்களுக்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர், நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தேர்தல் முடிந்தவுடன் 1,60,00,000 பெண்களுக்கும் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு மாதம் ₹1000 தருகிறேன் என்று தெரிந்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.